ப்ரைஸ் லார்ட், க்ளோரி டு காட். ஸோ இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பற்றி நான் பேசலான்னு இருக்கிறேன். ஏன்னா நிறைய கீபோர்ட் புதுசாக வாங்குகிறவங்க வந்து இந்த விஷயத்தை அறியாமல் அவங்க போய்ட்டு தங்களுடைய பணத்தை வந்து வீணாக செலவிடுறாங்க. அந்த பணம் வேஸ்ட்டாக போயிடுது சொல்லப்போனால். ஸோ அதை வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு திங் பேக் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணுவாங்க. அதுக்காக போய் நெட்டில் சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக சில பேருடைய டோன்ஸ் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போய்ட்டு வாங்க போகிறாங்க. அது தப்பு கிடையாது, அவங்களுடைய விருப்பம், போய் வாங்கலாம். பட் எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டு சைட்லேயுமே மிஸ்டேக் இருக்குது. ஒன்று, அந்த சேல்ஸ் பண்ணுறவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஃபைல்ஸை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணிடுறாங்கன்னா சிபிஐயாக கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபைலாக கொடுக்குறாங்க. ஒன்று, இதை அவங்களுக்கு தெரிஞ்சே கூட இதை பண்ணலாம், சரிங்களா? ரெண்டாவது கேஸ் வந்து ஒருவேளை இப்போ நம்ம போய் கேட்குறோம் பாருங்கள், புதுசாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எதையும் லேர்ன் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அண்ட் அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிட்டு பிரதர் எனக்கு நான் வந்து பென்ட்ரைவில் போட்ட உடனே டக்குன்னு அது இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து யாரோட தப்புனா நான் போய் வாங்கணும்னு சொல்லி போகிறேன் பாருங்கள், என் மேலே தான் தப்பு. ஏன்னா நான் தான் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தேன், என்னென்ன சிபிஐயாக தாங்கன்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சேல் பண்ணுறவர் வந்து ஒரு ஐடியா தரலாம். லைக் நீங்கள் சிபிஐயாக வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு எந்த பேக் போட்டாலும் இந்த பேக் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் என்கிட்ட தான் வந்தீங்கன்னா நான் அதை திருப்பி பேமெண்ட்டுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு கண்டிஷன். ஏன்னா இங்கே வந்து ஒரு லேபிள் இல்லை. இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிவிட்டு எதுவுமே கிடையாதுன்றதுனால அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போது அதே சேலர் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லலாம். லைக் இப்போ நான் வந்து சிபிஎஃபாக தரேன், நீங்களே அதை வந்து என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாலேஷன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் ஃபைலாக ரெடி பண்ணுங்கள், யமஹா எக்ஸ்பான்ஷன் மேனேஜரில் போட்டு நீங்கள் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியாவை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒரு பிஸ்னஸ், இது மூலமாக பிஸ்னஸும் பண்ணுறீங்க தான். அதே சமயத்தில் ஒரு சின்னதாக அந்த நபருக்கு நீங்கள் வந்து ஒரு நாலேஜை கொடுக்குறீங்க. அண்ட் அவங்களும் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் அடைவாங்க. லைக் நம்ம எக்ஸ்ட்ரா பேக்ஸை போட முடியும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. என்னென்னா, ஒரு பர்சன் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க, 5000 ரூபாய் கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை ஒரு பிரதர்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் த நேம், சரிங்களா? அந்த பர்சன்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அந்த பர்சன் எப்படி பண்ணியிருக்காருன்னு பாருங்கள், சிபிஐ ஃபைலாக கொடுத்துட்டார். இப்போ இவர் என்ன நினச்சிருக்காருன்னா, ஒரு பேக் பார்த்துருக்காரு. ஸோ இந்த பேக்கும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி யமஹா எக்ஸ்பான்ஷன் மேனேஜரில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். இவருக்கு இங்கே ஒரு நாலேஜ் குறைவாக இருந்திருக்கு. என்னென்னா, சிபிஐயை வந்து நம்ம பேக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அகெயின் நான் இது ஒரு வார்னிங்காக சொல்கிறேன். சிபிஎஃப் பிபிஎஃப் மட்டும் நீங்கள் யாருக்குன்னு வாங்கினீங்கன்னா, மோஸ்ட்லி பிபிஎஃப் யாருமே தரமாட்டாங்க. பிகாஸ் அது நீங்கள் எல்லா கீபோர்டுக்கும் போட்டுற முடியும். ஸோ சிபிஎஃப் இஸ் சம்திங் தட் ஒரே ஒரு கீபோர்டுக்காக மட்டும். இப்போ நீங்கள் நான் ஒரு கீபோர்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கீபோர்டுக்காக மட்டுமே தயாரிக்கப்படுறது தான் அந்த சிபிஎஃப், சரிங்களா? அப்போது அந்த கீபோர்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வேறு கீபோர்டு போடவே முடியாதுன்னும் பொழுது அவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன் வந்து யமஹா கம்பெனியை பண்ணிட்டாங்க. அப்படியுமே சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து அந்த சிபிஎஃப்பை கொடுக்க மாட்டுறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுடைய கீபோர்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பை பண்ணுறேன், என்னுடைய கீபோர்டுக்கு இருக்கிற பேக்கை வந்து இப்போது நானே காசு 5000 ரூபாவோ 6000 ரூபாவோ கொடுத்து அந்த பேக்கை வாங்கி பேக் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பேக்ஸ் எதுவுமே போட முடியாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த சேல் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க வந்து அந்த கண்ட்ரோலை வச்சுருக்காங்க. என்னென்னா, நான் சிபிஐயாக கொடுத்ததுனால அவங்க சிபிஐ கொடுக்குறத நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே பேக்ஸ் போட முடியாத மாதிரி தடுக்கிறாங்க. ஸோ இது எனக்கு உண்மையாகவே நான் ரொம்ப இந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா ஒன்று, நாலேஜ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேக் போட்டிங்கன்னா இது வந்து அமௌண்ட்டு திருப்பி நம்ம கேட்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இவருக்கு இப்படி தான் நடந்திருக்கு. 5000 ரூபாய் செலவு பண்ணி ஏதோ வாங்கிட்டு இப்போ வேறு ஒரு பேக்கை போட்ட உடனே அந்த பேக் போயிடுச்சு. இப்போ இவருக்கு டவுட் என்ன ஆகிடுச்சுன்னா, அப்போனா நான் வந்து சிபிஐ டு சிபிஐலாம் மிங்கிள் பண்ணி எதனா பண்ணணுமா பிரதர்னு கேட்குறாரு. ஸோ இங்கே தான் அந்த பிரச்சனை ஆச்சு. அந்த பிரச்சனையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ என்னென்னா, நீங்கள் சிபிஐ இல்லை பிபிஐ இந்த ஃபைல்ஸை வந்து மிங்கிள் பண்ணவும் முடியாது. இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ பேக் அட் ஆல்.
நீங்கள் வந்து மல்டிபிள் பேக் ஒன்றா சேர்த்து ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபைல். இது இன்ஸ்டாலேஷன் ஃபைலை வந்து நீங்கள் பேக்காக கன்சிடர் பண்ணவே கூடாது. சரிங்களா? பேக்ஸ் டு பேக்ஸ்லாம் மட்டும்தான் ஆடப் பண்ண முடியும். சிபிஎஃப் பிபிஎஃப்லாம் தான் பேக்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் ஆடப் ஆகும். ஸோ இந்த விஷயம் தெரியாது. இப்போ இந்த பிரதர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பிரச்சனையில் ஆகிட்டாரா, இப்போ அவர்கிட்ட போய் மறுபடியும் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் பதில் சொல்லியிருக்கிறாரு, அதே காசு தான் திருப்பியுமே, நீங்கள் அந்த பேக் மறுபடியும் வேணும்னா அதே காசு கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ அவர் வச்சிட்ருக்க சிபிஐ வந்து டோட்டலி வேஸ்ட். அந்த அவர் 5000 ரூபாய் செலவு பண்ணார்ல, அது எல்லாமே வேஸ்ட் ஆச்சு. அண்டு இப்போ வந்து அவர் வந்து திருப்பியும் கொடுத்து வாங்குறது கூட பிரச்சனை இல்லை, அவர் மறுபடியுமே அவர் சிபிஎஃபாக கொடுப்பாரா அப்படின்றது தெரியல. சரிங்களா? ஸோ 2 சைடில் இருக்க மிஸ்டேக் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் சேல் பண்ணுறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அவங்க காசு கொடுத்து அந்த பேக்கை வாங்குகிறாங்க. ஏன்னா அந்த பேக்குக்கு நீங்கள் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், இது இப்படி தான் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு வேளை உங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஃபைலாக தான் வேணும்னு கேட்டாலும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னால் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சிபிஎஃபாக சேல்ஸ் பண்ணுங்கள், தட் இஸ் மச் நெசசரி. ஏன்னா நீங்கள் ஒரு மியூசிஷியன்ஸ் அவங்க காசு கொடுத்து அவங்களுடைய கீபோர்டை அவங்களுக்கே எக்ஸ்ட்ரா பேக் போட முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ பெட்டர் அவாய்ட் திஸ். அண்ட் ஒரு வேளை லேப்டாப் இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த சிபிஐ கொடுத்துருந்தாலுமே அடுத்த தடவை கேட்கும் பொழுது மேபி யூ ஜஸ்ட் கேன் கேரி வித் சம் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சின்னதாக ஒன்று வாங்குங்க. மேபி ஒரு 100 or 200 அந்த மாதிரி எதுனா வாங்கி யூ ஜஸ்ட் கேன் கிவ் இட் அகெயின். ஸோ இது நீங்கள் அவர்கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு 5000 ரூபாய் வாங்கியிருப்பீங்க, இன்னொரு 5000 ரூபாயும் நீங்கள் அவர்கிட்ட தான் எடுக்கணுன்ற மாதிரி பண்ணுறதெல்லாம் இட்ஸ் ஆக்சுவலி எ சின். கண்டிப்பாக சின் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இருக்க நாலேஜை அவங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் அவங்கள வந்து நீங்கள் அப்படி தப்பு பண்ணக்கூடாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தோஸ் ஹூ சேல்ஸ் த பேக், நமக்கு காப்பி ப்ரொடெக்ஷன் இருக்குது. சிபிஎஃப்னு ஒரு டைமென்ஷன், சிபிஎஃப்னு ஒரு விஷயம் நமக்கு வந்து யமஹா கொடுத்துருக்கிறதுக்கான காரணமே யூசர்ஸ் அவங்க தேவைப்படுற பேக்கையும் போட்டுக்கணும், அட் த சேம் டைம் சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்க பேக்கை காப்பி ப்ரொடெக்டடாக வச்சுக்கணும், அவங்க சேல்ஸ் பண்ணணுன்றதுக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அதை ஒர்க் பண்ணி கொடுங்க. ஸோ இது மை கைண்ட் அட்வைஸ் டு ஆல் த காஸ்பல் மியூசிஷியன்ஸ் ஹூ ஆர் சேலிங் திஸ் பேக்ஸ். மெயின்டைன் வித் சிபிஎஃபாக கொடுங்க. அண்ட் அப்படி அவங்க சிபிஐயாக தான் கேட்குறாங்க, இன்ஸ்டாலேஷன் ஃபைலாக கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் கிவ் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அண்ட் இன்னொரு தடவை ஒரு லேப்டாப் இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லையா அப்படியுமே இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக விஷயங்களை பாருங்கள். சரிங்களா? ஸோ இட்ஸ் மை கைண்ட் அட்வைஸ். இதை நான் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, பிகாஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு எனக்கு 4-5 பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துக்கிட்டே இருக்க போய் தான் எனக்கு தோணுச்சு இதை நம்ம ஒரு வீடியோ போட்டு சொல்லிடலாம். பிகாஸ் ஏன்னா இது பாவம் நிறைய பேர் இப்படி ஏமாந்துட்டுருக்காங்களே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை பார்த்து நீங்கள் இந்த அனுபவத்துக்குள்ளே போய் அகப்படாத அளவுக்கு அவங்கக்கிட்ட சிபிஎஃபாக நீங்களும் கேட்டு வாங்குங்க ப்ளீஸ். God bless you all. ஸோ கொடுக்குறவங்க கர்த்தர் உங்களை பார்க்குறார். ஸோ அதை கவனித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை கொடுங்க, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you so much.